ஒரு மனிதனுடைய மானத்திற்கு, முஸ்லீம் அல்ல, ஒரு மனிதனுடைய மானத்திற்கு இந்த தீனிலே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன கண்ணியம், என்ன பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு முஸ்லீம் கட்டாயம் தெரிந்து கொண்டால்தான் இந்த தலைப்பை சரியாக புரிந்து கொள்ள முடியும். பாருங்கள், ஒரு ஹதீஸை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். குல்லு உம்மத்தின் முஆஃபா, என்னுடைய சமுதாயத்தில் அனைவருக்கும் பாவ மன்னிப்பு வழங்கப்படும், இல்லல் முஜாஹிரீன், பாவங்களை பகிரங்கப்படுத்துபவர்களை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொல்கிறார்கள், வைன்ன மினல் ஜிஹார், பாவங்களை பகிரங்கப்படுத்தல் என்று சொன்னால் ஐயஅமல ரஜுலு பில்லைலி அமலன், இரவிலே ஒரு மனிதன் யாருக்கும் தெரியாமல் ஒரு பாவத்தை செய்கிறான் தனிமையில். அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அவன் செய்யக்கூடிய பாவத்தை யாருக்கும் தெரியாமல் திரை போட்டு மறைக்கிறான். ஆனால் இந்த மனிதனோ என்ன செய்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொல்கிறார்கள், இந்த மனிதன் என்ன செய்கிறான், அடுத்த நாள் காலை பொழுது அடைந்தவுடன் அமில்துல் பாரிஹத கதா வ கதா, தன்னுடைய நண்பனிடத்திலோ இன்னும் ஒருவரிடத்திலோ நான் இவ்வாறு இரவிலே இப்படி ஒரு பாவம் செய்தேன் என்று தன்னுடைய பாவத்தை தன்னுடைய மறையினை என்ன செய்கிறான், வெளிப்படுத்துகிறான். நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு மனிதன் எதை மறைத்து வைத்திருப்பான், அசிங்கங்களை. தன்னுடைய அசிங்கத்தை, தன்னுடைய தானாவே என்ன செய்கிறான், மற்றவர்களிடம் அவன் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், அல்லாஹ்வோ இவன் செய்த பாவத்தை யாருக்கும் தெரியாமல் திரை போட்டு மறைத்தான். இவன் என்ன செய்கிறான், அல்லாஹ் இட்ட திரையை கிழித்து இவனுடைய பாவத்தை இவனே வெளியிலே சொல்லிவிட்டான். இப்படிப்பட்டவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது. அப்ப கண்ணியமிகு சகோதரர்களே, ஒருவன் தான் செய்யக்கூடிய பாவம் தன்னுடையது, என்னுடைய மானம் என்னுடையது, என்னுடைய பாவம் என்னுடையது, என்னுடைய மானத்தை, என்னுடைய பாவத்தை, என்னுடைய மறைவை, என்னுடைய அசிங்கத்தை வெளியே சொல்வதையே இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிற போது, மிக பெரும் பாவமாக கண்டிக்கிற போது, மற்ற மனிதனுடைய பாவத்தை துருவது, மற்ற மனிதனுடைய அந்தரங்கமான விஷயத்தை தேடுவது, அதை பற்றி பேசுவது மின்பாபி அவுலா, எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வீட்டில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மித்ரன், கையிலே ஒரு சீப்பை வைத்துக்கொண்டு, யுரஜுல் பிஹி ரஸா, தலை வாரக்கூடிய ஒரு சீப்பை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வீட்டிலிருந்து தலை வார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த நேரத்தில் ஒரு மனிதர் என்ன செய்கிறார், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வீட்டினுடைய வாசலினுடைய ஓட்டை வழியாக எட்டி பார்க்கிறார். இது ஆரம்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு விளங்கவில்லை. பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து விடுகிறார்கள். பார்த்து விட்டு அந்த மனிதனிடம் சொல்கிறார், லவ் அஅலமு அன்னக தன்ததிருனி, நீ இப்படி ஓட்டையால பார்ப்பது எனக்கு முன்னாடி தெரியுமாக இருந்தால் லதஅன்து பிஹி ஐனைக், இந்த சீப்பால உன்னை கண்ணை குத்தி இருப்பேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதருக்கு எச்சரிக்கிறாங்க. எச்சரிச்சுட்டு ஒரு விடயத்தை சொல்கிறாங்க, இன்னமா ஜஅலல்லாஹுல் இத்ன மின் அஜலில் பஸர், இப்படி பார்வைகள் நுழைந்து விடக் கூடாது என்பதற்காகத்தான் அனுமதி கேட்டு நுழைய வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்படி என்று சொன்னால் வெறும் பார்வை ஒரு வீட்டுக்குள் நுழைந்தது பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்ன, என்னுடைய வீட்டில் நான் மறைவாக இருப்பது என்னுடைய ரகசியம், என்னுடைய அந்தரங்கம், என்னுடைய ரகசியத்தை, என்னுடைய அந்தரங்கத்தை நீ எப்படி உற்று பார்ப்பாய்? அப்படி என்று சொன்னால் எம்முடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் மற்ற மனிதனுடைய ரகசியத்தில் ஒரு தவறான பார்வை கூட விழுந்து விடக் கூடாது. அப்படி என்று இஸ்லாம் சொல்கிறேன்னு சொன்னால் மற்ற மனிதனுடைய குறைகளை சுருவது, மற்ற மனிதனுடைய குறைகளை தேடுவது எவ்வளவு பெரும் பாவம் என்பதை பாருங்கள்.